கண் இருக்குங்களே, கண்ணு. நம்ம ஒரு செல்போன் வச்சுக்கிறோம், இது 2000 GB பிடிக்குங்க, 1 டெகாபைட்டுங்க, 2 டெகாபைட்டுங்க, இருக்கட்டுமே. இந்த கண்ணு ஊசி நுனி அளவுக்குள்ள பல்லாயிரம் உயிர், அதுல ஒரு உயிர் தான் நம்ம. அழகான அந்த உயிருக்குள்ள இவ்வளவு பெரிய தேகம் மறைஞ்சிருக்கிறதே அதிசயம். அதான் பிரம்மம். கண்ணினுடைய வீடியோ, இப்ப நமக்கு இந்த கண்ணு வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்குது, கலர் வண்ண வண்ணமா தெரியுது. பிறந்ததிலிருந்து இன்று வரை நான் ஸ்டாப்பிங் வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்குது. இந்த கண்ணு எத்தனை ஜிபி யாராவது நினைச்சு பார்த்துக்கோங்க. பிறந்ததிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் ஸ்டாப்பிங் வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்குது. இன்னும் எத்தனை வேணாலும் எடுக்கும். இந்த இதனுடைய கொள்ளளவு என்ன அதிசயம். இந்த உடம்பு, நம்ம இந்த அதிசயமான உடம்பை பாதுகாக்கிறதுல அசால்ட்டு. ஒவ்வொருவரும் தன்னுடைய தேகத்தை பாதுகாக்கணும். அப்படி பாதுகாக்க தவறினால் வெகு விரைவில் மரணத்தை தழுவோம். அப்படின்னு நம்ம குழந்தைகளுக்கு நாம் செய்யும் துரோகம். உடலை பாதுகாக்கவில்லை என்றால் நாம நீண்ட காலம் உயிரோடு இருந்து நமது குழந்தைகளை அருகில் இருந்து பாதுகாக்கணும். அதுக்கு தான் நம்ம உடம்பை பாதுகாக்கலைன்னா அந்த குழந்தைகளுக்கு நாம செய்யற துரோகமாக மாறி. உடம்பை பாதுகாத்தா தான் நீண்ட காலம் உயிரோடு இருக்க முடியும். நீண்ட காலம் உயிரோடு இருந்தால்தான் அவர்களுக்கு நல்ல வலிமையோடு பக்கபலமாக இருந்து அவர்களை வாழ்க்கையில தூக்கிவிட முடியும். எப்ப பார்த்தாலும் வேலை வேலை வேலை, காலையில சாப்பிடல, மதியானம் சாப்பிடல, அவசர அவசரமா போறது வர்றது, என்னங்க இது? அவசரமான உலகத்துல இருந்துகிட்டு இருக்கிறோம். கேட்டா நேரம் இல்லை, நேரம் இல்லை, நேரம் இல்லை. இந்த உடம்புக்குள்ள ஒரு ஆன்மா இருக்குதே, என்னைக்காவது நினைச்சு பார்த்தீங்களா? அதுக்கு என்னைக்காவது ஒரு பயிற்சி கொடுத்து ஆனந்தத்தை கொடுத்துருக்குறோமா? எந்திரமா மாறிட்டு இருக்கிற உடம்ப பாக்குறதே இல்லை. இப்போ அந்த ஆன்மா கேட்குது நம்மளை பார்த்து, எப்ப பார்த்தாலும் உனக்கு நேரம் இல்லை நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறியே, உன் உடம்புக்குள்ள இருக்கிறதுக்கு எனக்கும் நேரம் இல்லை அப்படின்னு அது போயிடுச்சு. உன் உடம்புக்குள்ள எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒன்று சொல்லிட்டே இருக்க, ஏதோ ஒரு பிரச்சனை கொடுத்துருக்குற, எனக்கு உள்ள இருக்கிறதுக்கு ஆனந்தமாவே இல்லை, இது ரொம்ப இருட்டறைய மாதிரி கிடக்குது, நான் எங்கேயாவது போயிடுறேன், எனக்கு உன் உடம்புக்குள்ள இருக்கிறதுக்கு நேரம் இல்லை, வேற ஒரு நல்ல இடம் பார்த்துக்கன்னு அது நேரம் இல்லாம வெளியே போயிட்டா அப்புறம் இது பிணம். ஆக தேகத்திற்கு ஏதாவது ஒரு பயிற்சி, எளிய பயிற்சியை பண்ணிக்கலாம். நம்மளால என்ன முடியுதோ அந்த பயிற்சி பண்ணிக்கலாம். எதுவுமே முடியலையா, ஒரு அரை மணி நேரம் நடந்தாவது, கைகளை வீசி நடந்தாவது வந்துடும். முகவரி: ஸ்ரீ சத்யேந்தர் சித்தர் பீடம், சித்தர் மூலிகை ஆராய்ச்சி மையம், 567/2, ரெண்டி சுவாமிகள் சித்த மகா சமாதி, பெருமாள் சுவாமி மலை அடிவாரம், ஆனைமலை, பொள்ளாச்சி, கோவை. தொடர்புக்கு தொலைபேசி எண் 9344833157.